ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி C61 இந்த ஃபோன் எப்படி இருக்குது? வாங்கலாமா வேண்டாமா? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா? இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது? பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது? ப்ராசஸ் அதாவது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? டிஸ்பிளே எப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி C61 இது ஒரு பட்ஜெட் ஃபோன், அதாவது அண்டர் 8K 8000க்குள்ளே வர போகிற ஃபோன். இதோட டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே 19 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 500 நெட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது கேமரா பற்றி பார்த்துலாங்க. 50 MP வைட் ஆங்கிள் கொடுக்குறாங்க. கூடவே 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 50 MPயில் ஒரு ரீசெண்டான இமேஜ் குவாலிட்டி எடுக்க முடியும். முன்னெல்லாம் 15,000க்கு மேலே போனால் தான் 50 MP கொடுத்தாங்க. இப்போ 8,000க்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு ரீசெண்டான இமேஜ் குவாலிட்டி எடுக்க முடியும். சென்சார் தான் முக்கியம். இது வந்து நார்மல் சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் ரீசெண்டாக ஃபோட்டோ எடுக்க முடியுங்க. 8 MPயில் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 1080pயில் ஷூட் பண்ணிக்க முடியும் பேக் கேமராவில். அடுத்து 5000 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி. பேட்டரி லைஃப் எப்போவுமே நல்லாவே இருக்குது. 5000 நல்லாவே இருக்குது. அடுத்து 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து டீசெண்டாக தான் இருக்குது. ஏன்னா 8000க்கு இதை கொடுப்பாங்க, இதை கொடுத்துக்கிறாங்க. 4GB ரேம் வேரியன்ட்டு, 128GB இன்டர் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைலு. நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து 7,999. 8,000 வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்த ப்ராசஸ் யூனிஸ்கோ T612, அவங்களோட ஓன் ப்ராசஸ், ரியல்மியோட ப்ராசஸ் தான் கொடுக்குறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு. இது Android 14, அதாவது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டு தான். Android 14 சப்போர்ட் ஆகுது. இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, இது 4Gங்க, 5G கிடையாது. இப்போ இருக்கிற நெட்ஒர்க் வந்து 5G தான். எல்லோரும் 5G நெட்ஒர்க்குக்கு மாறுங்க. இது வந்து 4Gங்காட்டி ஒரு டீசெண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இது அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. நம்ம 4G நெட்ஒர்க் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் 5G மொபைல் கொடுத்துருந்தா ஒரு 8,000க்குள்ள கரெக்டாக இருந்திருக்கு. ஆனால் 5G மொபைல் வந்து ஒரு 10,000 ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு 1000 போட்டிங்கன்னா 5G மொபைலே கிடச்சிரு. இந்த 1000 பார்த்துட்டு 5G ஃபோன் வாங்க விடுறீங்க. ஏன்னா இப்போ எல்லா நெட்ஒர்க் எல்லாம் 5G தான் எல்லாம் மாறுறாங்க. நீங்களும் மாறிடுங்க. ஓகேங்களா? ஆக மொத்தம் இந்த ஃபோன் எப்படின்னா ஓகேவாக இருக்குது. ஆனால் 5G வந்து பெட்டராக இருந்திருக்கு. என்ன கேட்டால் வாங்காதீங்க. ஏன்னா ஒரு 5G ஃபோன் வந்துச்சுன்னா தாராளமாக வாங்குங்க. ஒரு 1000 கூட சேர்த்து போட்டால் போதுங்க, நம்மளுக்கு 5G ஃபோன் கிடச்சிரும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. லோட்டம் கண்டிப்பாக கன்பாஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டோம் உங்களுக்கு நோட்டிஸ். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன் போலே. பை, டேக் கேர்.